ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி கேள்வி பதில். அந்த கேள்வி பதில்ல மாணவர்களின் கேள்விகளுக்கு நாம் கொடுக்கும் பதில்கள். இதுதான் இந்த நிகழ்ச்சி. இது 3வது பகுதியா நடத்துறோம். ஏற்கனவே 2 பகுதி நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். நிறைய கேள்விகள் வந்திருந்து, அதனால 2வது பகுதி முடிச்சு இன்றைக்கு 3வது பகுதி. முத்துமாலை மேடம் சில கேள்விகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் நம்ம இன்னைக்கு கேட்டு பதில் என்னன்னு பார்க்க போறோம். 1419வது நிகழ்ச்சி. கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப உதவியா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்போ பிள்ளைங்க பார்ப்பாங்க, எப்போ இது பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் எடுக்கும். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு போய் சேர்க்கணும். நம்ம அந்த பதில் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்த்தாதான் அவங்களுக்கு உதவியா இருக்கும். பார்ப்போம், நம்மளோட அனுபவங்கள்ல நம்ம அதை பதில் சொல்றோம். நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் அது சில உளவியல் கருத்துக்களை அதுல சேர்த்து சொல்றேன். மகிழ்ச்சி. இன்றைய கேள்விகள் நிறைய வந்திருக்கு. இவங்க கொடுத்ததுல துமாலை கொடுத்ததுல மேடம் கொடுத்ததுலயே நிறைய இருக்குது. முதல் கேள்வி ஹவு டு அவாய்ட் ஆங்ஸைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்ஸைட்டின்னா என்ன தெரியுமா? ஆங்ஸைட்டின்னா என்ன தெரியும் சார்? ஆங்ஸைட்டினா முன்னெல்லாம் நம்ம பயம்னு நினைச்சிட்டு இருந்தோம், பதட்டம், படபடப்புன்னு. ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஆங்ஸைட்டி. இப்போ நமக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போனா கூட சில பேருக்கு ஆங்ஸைட்டி ஆகும். புது விஷயங்களை பார்க்கும்போது ஆங்ஸைட்டி ஆகும். பதட்டம் தான் சரியானதுன்னு. பதட்டம் சொல்லலாம், கவலையும் வரும். அது தொடர்ந்துதான் அந்த பதட்டம் வர்றதுக்கு காரணம் அதுக்குள்ள ஒரு சின்ன காரணங்கள் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். அதான் அது சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, பல வேலைகளையோ இல்ல மேல மேல செய்ய வேண்டிய அழுத்தங்களோ வரும் பொழுது நம்ம இப்படி அப்படின்னு ஒரு பரபரப்புல இருக்கிறதான் ஆங்ஸைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படியாவது அதை முடிக்கணும், ஆனா இடையில இந்த மாதிரி இடையூறுகள் இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க அதான் உண்மை. இந்த பதட்டம், இந்த கவலை இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு இது குழந்தைங்க காலேஜ் படிக்கிற, கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கேட்டதுனால அவங்களுக்கு எந்தெந்த நேரத்துல இது வரும். யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? வசந்தி மேடம் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. வசந்தி மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். இருக்கீங்களா வசந்தி? முத்துமாலை மேடம் வாங்க, நீங்க சொல்லுங்க. பொதுவா செமினார் எடுக்க சொல்லும் போது வரும் சார். அப்போ பதட்டப்படுவாங்க. அப்புறம் எக்ஸாம் டைம்லயும் கொஞ்சம் பதட்டமாவாங்க சார். அதான் அவங்கள மேடை ஏத்துறோம், திடீர்னு ஏதாவது பேச சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் பதட்டமாயிடுவாங்க. கேள்வி கேட்டா பதட்டமாகும் சார். கொஸ்டின் கேட்டா நடத்திட்டு கேள்வி கேட்டா தெரியலன்னா பதட்டமாயிடும். அதாவது பதிலே சொல்லாதவங்களை கூட்டு எழுந்து நின்று சொல்ல வச்சுதான் அவங்க கைகாலெல்லாம் ஓதுரும். பேசி பழகணுங்க, ரெகுலரா சொல்றவங்க சொல்லிடுவாங்க. பேசி பழகாதவங்க அவங்களுக்கு பதட்டமா இருக்கும். அது ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலைன்னா பயமா இருக்கும் சார். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா இன்னைக்கு என்ன நம்மள கேட்க போறாங்களோ அப்படின்றது. நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் இன்னைக்கு பண்ணிட்டு வரல அப்படின்னா அது கொஞ்சம் வந்த உடனே ஒரு பதட்டம் இருக்கும், அந்த கவலை இருக்கும். ஓகே, வெரி குட். அப்புறம் வேற இது முக்கியமா சொல்ல வேண்டியது முத்துமாலை மேடம் தான் நிறைய சொல்லணும். ஏன்னா அவங்கதான் கல்லூரியில ஒர்க் பண்றாங்க, பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பல மாணவர்களை பார்த்திருக்காங்க. சார் மேம் சொன்னாங்கல்ல ஹோம்ஒர்க் பண்ணலனா, அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு சார். சார் ஐயோ, அதுக்கெல்லாம் பதட்டமே ஆக மாட்டேங்கிறாங்க. அப்படிங்களா சார்? சார் நான் ஆக்சுவலா இங்க ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே ஆன்சைட்டியா தான் சார் இருந்தது. ஏன்னா எனக்கு பெருசா பேசுனதெல்லாம் இல்லாததுனால ரொம்பவே ஆன்சைட்டியா இருந்தது. அதுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னன்னா அந்த ஆன்சைட்டியை கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் சார். எனக்கு ரியலாவே நான் எங்கேயும் பெருசா பாட்டு பாடினது கிடையாது, கவிதை சொன்னது கிடையாது, திருக்குறள் பெருசா படிச்சது கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆன்சைட்டி தான். பட் ஆனா அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க அதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெட்டரா நீங்க அமைச்சு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே ஒரு தேங்க்ஸ் தான் சார். இப்ப எனக்கு இப்போ ஆன்சைட்டி இருக்கு சார். இல்ல இப்போ அந்த ஆன்சைட்டி இருக்கு. பட் ஆனா முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு. அப்போ இதே போல பசங்களுக்கும்
அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுனாக்கா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தயார்படுத்திக்க முடியும். இதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் காலேஜ். அதுதான் அந்த அதுல பசங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கணும் இல்ல சார். இப்போ இதுல கூட வந்து நான் பாட்டுன்னு கடைசியா உட்கார்ந்து இருந்தேன்னு வைங்க, எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருந்தாக்கா என்னால வந்து இந்த அளவுக்கு பேச முடிஞ்சிருக்குமானாக்கா முடியாது. பட் அப்பப்போ நடுவுல வந்து தப்பா இருந்தா கூட சரி, ஏதோ வந்து என்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்களுக்கும் வந்து அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்பொழுது அந்த இடத்துல அவங்க டெஃபினட்டா வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்கினாக்கா ரொம்பவே நல்லது சார். ஓகே ஓகே. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, செல்வகுமார் சார் வந்து கேமரா ஆன் பண்ணாத கேட்டதுனால பிள்ளைங்க யாரெல்லாம் கேட்டுதான் அவரும் ஒரு மாணவர்னு நினைச்சுக்கோ. சார் நான் மாணவன் தான் சார். உண்மை. மாணவன் தான் சார். நான் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி. கேள்வி பதில் வரும்போதே இல்ல நான் அததான் நோட் கேட்கலான்னு பண்ணேன். இருந்தேன். காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் தானே கேட்டீங்க அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். அதான் நான் தப்பா புரிஞ்சுக்கணும்னு. வசந்தி மேடம் இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெளியில போயிட்டு வாங்க 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 மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. No problem. கேட்டேன். எனக்கு புரிஞ்சுது. அதாவது ஆன்சைட்டியை எப்படி இல்ல நீங்க இல்ல, வந்து நீங்க ஃப்ரீ ஆயிட்டு வாங்க, ஃப்ரீ ஆயிட்டு வாங்க. பண்ணிட்டேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்ட்டு. சரி. ஆம், அதாவது ஆன்சைட்டி வந்து சார் ஏன் வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால தான் அந்த ஆன்சைட்டி வருது. அந்த கான்ஃபிடன்ஸை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, நான் இங்கே பார்த்தது. இங்கே வந்து எல்லா குழந்தைங்களும் நல்லா பேசுவாங்க சார். நல்ல வாய் அடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பயமே கிடையாது அவங்களுக்கு. இன்னொன்று வந்து அவங்க அவங்களே போய் 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 பேசணும். பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க. ஹை ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இருந்தே அவங்களுக்கு நிறைய பேச அலோவ் பண்ணுறாங்க கிளாஸ்லேயே. இன்னொன்று ஒன்று ப்ராப்ளம் என்னன்னா, நல்லது இங்கே வந்து பாப்புலேஷன் குறைச்சலா இருக்கிறதுனால சின்ன சின்ன கிளாஸாக இருக்கும். சரி, நம்ம ஊரில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ப்ராப்ளம் அங்கே வந்து பெரிய கிளாஸாக இருக்குது. ஸோ அந்த அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அது தவிர்க்க முடியாது. அங்கே வந்து கிளாஸில் ஒரு 40 பேருங்கிறது சாதாரணமாக இருக்கும்ல. இங்கே 40 பேர் இருக்க மாட்டாங்க, 15 பேர் தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் ஈஸியாக குரூப்பாக பிரித்து நல்லா அட்டென்ஷன் கொடுக்க முடியுது. ஒன்று அங்கேயும் அப்படி பண்ணலாம். மேபி 2 டீச்சரை போடலாம் ஒரு கிளாஸுக்கு. சின்ன சின்ன கிளாஸ் ரூம் ஆக்குனாங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவங்கள அலோவ் பண்ணுங்க பேசுறதுக்கு. டீச்சர் தான் பேசுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேச முடியாது. கேள்வி கேட்டால் டீச்சர் கோவம் வந்துடும். டீச்சருக்கு கோவம் வந்து டீச்சரை நான் பார்த்துருக்குறேன். நீ என்ன கேட்குறது, நான் என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு. அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் பேச விட்டாங்க அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கான்ஃபிடென்ஸ் வரும். எல்லார் முன்னாலேயும் பேசுறது வந்து நம்ம மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. குழந்தைங்க நிறைய டான்ஸ் ஆடுறாங்க. அது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு. கான்ஃபிடென்ஸ் தான் இருக்குது. பேசுன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு தடை வந்துடுது. அது ப்ராக்டிஸ்னால தான் அது சரி பண்ண முடியும். ரெப்படிஷன். உண்மை 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 உண்மை. இப்போ நீங்க உங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் ஆங்ஸைட்டி வந்தது, இந்த மாதிரி கவலை வந்தது, இந்த மாதிரி பதட்டம் வந்தது, அது மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் சொல்லுங்க. நிறைய இருக்குது சார். அதாவது இவங்களோட ப்ராப்ளம் வந்து இங்கே மேத்தமேட்டிக்ஸ் சார். இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து அலறிடுவாங்க அவங்க. மேத்தமேட்டிக்ஸில் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜாக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இங்கே நான் பார்த்தேன்னா. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டெசிமலை போட்டிங்க வச்சுங்களேன், ஒரு கணக்கில் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு டெசிமலை மட்டும் போட்டுங்க, ஒன்றுமே இருக்காது அது. ஆனால் அவங்க பதறிடுவாங்க. பதறியே அவங்களுக்கு வந்து கால்குலேட்டர் பண்ணுவாங்க, இதை எடுத்துப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நான் பார்க்குறோம். ஒன்று வந்து அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸு, ஒன்று வந்து யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் லெவலில் அடல்ட்ஸ் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி காலேஜுக்கு வருவாங்க சார். அவங்க ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இங்கே நிறைய, கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஹை ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்க வேலை எடுத்துக்கிறாங்க. வேலை எடுத்துக்கிட்டு படிப்பாங்க, இல்லாட்டி வேலை எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு திருப்பி வருவாங்க படிக்கிறதுக்கு. அப்போ அவங்க அடல்ட் ஆயிடுவாங்க. அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் கிளாஸில். இன்னொன்று ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸு, ஹை ஸ்கூல்லேருந்து வர ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்துருவீங்க, உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸை சமாதானம் அவங்கள சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து என்ன வந்து அவங்க ஒரு டாக்மேட்டிக்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து புஸ்தகத்தை கொடுத்தீங்க வச்சுங்களேன், நம்ம ஊர் மாதிரி தான். புத்தகத்தை படித்து கரைச்சி குடிக்கிற மனுஷங்க இருப்பாங்க, கையில் விஷுவலாக இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு
ப்ராக்டிக்கலாக ஒன்று பண்ண சொன்னீங்கன்னா திணறுவாங்க, ரொம்ப திணறுவாங்க அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுக்கு அதே ஆன்சைட்டி நிறைய இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் ஆன்சைட்டி இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு தனியாக இப்போ வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வந்து டாக்டர்ஸ்ட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க, நான் அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட்டி அப்படின்ட்டு. இவங்களை நாங்கள் வந்து தனியாக எக்ஸாம் எழுத விடணும். அவங்களுக்கு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் 1 hour கொடுத்தேன்னா இவங்களுக்கு 1.5 hours கொடுக்கணும். ரெண்டு செப்பரேட் கொஸ்டின் நான் தயார் பண்ணணும். அப்புறம் இதே கொஸ்டினை கொடுத்தா கூட அவங்களுக்கு டைம் நிறைய கொடுக்கணும். இது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. குவிஸில் இருந்து இவங்களுக்கு 20 நிமிஷம் குவிஸ்னால் அவங்களுக்கு வந்து 40 நிமிஷம் குவிஸு. இது எவ்வளோ டீச்சருக்கு டீச்சிங்கில் பாதிக்கும் அப்படின்னா, அவங்கள வந்து நான் காட்டவும் கூடாது, அவங்க அட்டென்ஷன் டெஃபிஷியன்சின்னு மற்றவங்களுக்கு தெரியவும் கூடாது சார், தெரியவும் கூடாது. அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல நடக்கும். அவங்க வந்து சாதாரணமாக முடிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. நான் இவங்களுக்காக அங்கே ஒரு ஆளை போடணும். ஏன்னா 2 இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? இங்கே நடந்துட்டுருக்கோம், அங்கேயும் நடந்துட்டுருக்கோம்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய தொல்லை இங்கே. எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, எனக்கு ஒரு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி கூட இந்த செமஸ்டர் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன். அவ்வளோ கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தனி ரூமில் தனியாக எல்லாம் பண்ணணும். அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்க கிரேட் அப்பீலுக்கு போவாங்க. இங்கே நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க வச்சுங்களேன், இப்போ செமஸ்டர் முடிஞ்சாச்சுன்னா ஒரு பாயிண்ட்டையும் அவங்க வந்து ஒரு இதுக்கும் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அது நிறைய நமக்கு தான் நிறைய ஆன்சைட்டிங்க, அவங்களுக்கும் ஆன்சைட்டி, நமக்கும் ஆன்சைட்டி. ஸோ இது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சு. இங்கே எல்லாரையும் நல்லா கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பெண்டிங் பேக்வர்ட்ஸாக இருக்குது சில சமயம், பெண்டிங் பேக்வர்ட்ஸ் உங்களுக்குலாம். அது மாதிரிலாம் நிறைய இங்கே வேறு லெவலில் வந்து அவங்களுக்கு அக்காமடேட் பண்ணுறாங்க. அது நல்லது தான். தனியாக இப்போ வந்து ஒரு பையனால் கொஞ்சம் தான் அவனால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அவனுக்கு டெஸ்ட்டுக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரிதான், எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க சார் ஆன்சைட்டிங்க. வேற எதனா யோசனை வந்ததுன்னா உங்களுக்கு சொல்லுங்க. வேற எதனா சார் போகலாம். அமிர்தா மேடம், உங்களோட வகுப்புகள்ல நீங்க பிள்ளைங்க பார்த்ததுல படபடப்பு இருந்தது, கவலை இருந்தது, எதுக்கெல்லாம் இருந்தாங்க? மைக்கான் பண்ணுங்க. பிள்ளைங்க இவங்க இப்ப வசந்திமா சொல்ற மாதிரி பிள்ளைங்க வந்து வசந்திமா இல்ல, நம்ம காயத்ரி சொன்ன மாதிரி பேசுறதுக்கு பயப்படதான் சார் பயப்படுவாங்க கொஞ்சம். ஆனா ஒரு 4 தடவை நம்ம அவங்கள பேச விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம பேச பயப்படணும், அவ்வளவு தூரத்துக்கு போயிடுவாங்க. அதனாலயே என்ன பண்றது அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்கள வந்து பேச விடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்னா, நம்மள வந்து தோல்ல கைய போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுங்க அதுங்க. அதனால எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கும். ஆனா இவங்க சொல்ற மாதிரி புதுசா ஏதாவது ஒண்ணு அதாவது பாட்டு பாடணும், ஒரு விஷயத்த பத்தி எழுந்து நின்று 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். திடீர்னு நம்ம வந்து ஒரு செய்யுளை வந்து இந்த அலகிடுதல் எழுந்திருச்சு யாரையாவது வந்து எழுத சொல்லும் போது அப்படியே நடுங்கி போகுங்க. நீதான் எழுதி அதை சொல்லி கொடு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க வந்து தயங்கு. ஆனா வந்து சொல்லி கொடுப்பாங்க, நல்ல திறமையா இருப்பாங்க சார். ஆனா இதுக்கெல்லாம் தான் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் சார் எல்லாருக்கும், அதுக்கப்புறமா எல்லாரும் சரியாயிடும். ஆனா தேர்வு நேரம் பயப்படுவாங்க, அது ஒண்ணு இருக்கும். உள்ளங்கையெல்லாம் வேர்த்து ஒழுகும் சார், அந்த பேப்பரே ஈரமாயிடும், அந்த அளவுக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உண்டு. அந்த மாதிரி வேர்த்து போயிடும், ஒரு படபடப்பு வந்துடும். இந்த மாதிரி பிள்ளைங்களையும் எல்லாம் கலந்துதாங்க சார் இருப்பாங்க. ஆமா, பிள்ளைங்களை வச்சே பிள்ளைங்களை சரி பண்ணணும். இதுக்கு காரணம் வந்து பல விஷயங்கள் இருக்கும். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா, நல்ல படிச்ச பிள்ளைங்க கூட வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்த உடனே கை வேர்த்து போறது, பயப்படுறது, பதட்டம் வர்றது, இதெல்லாமே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த கான்பிடென்ட் கம்மி. அது அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து, அவங்க செல்ஃப் கான்பிடென்ட் வந்து கம்மியா இருக்கிறது தான் காரணம். அதுக்கு காரணம் ஏன்னா வீட்டுல கொஞ்சம் பயம் காட்டுறது, பார்த்து எழுது, மறந்துட போற, எல்லாத்தையும் படிச்சிட்டியா, இது படிச்சிட்டியா, அது படிச்சிட்டான்னு பல செய்திகளை உள்ள கொடுக்கும் போது அது பிள்ளைங்களுக்கு வந்து உள்வாங்கினோடனையும் அங்க வந்தவனையும் ஐயோ நான் நீ விட்டுற போற, எதையும் விட்டுறாதுன்னா அது விட்டுரும். அது அந்த மாதிரி செய்திகளை கொடுக்க கூடாதுன்றது தான். இந்த ஒரே ஒரு செய்தி தான், பரவாயில்ல, எல்லாம் என்ன ஞாபகம் வருதோ அது எழுது, கான்பிடென்டா எழுது,
எதை பத்தியும் கவலைப்படாத, மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அது இது வரும். அப்போ அந்த பதட்டம் வராது. சரி பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற அந்த தைரியம் வந்துச்சுன்னாவே, நீ கவலைப்படாத, எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்து, நீ நான் படிச்ச வரைக்கும் எழுதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கான்பிடென்ட் வரும், அந்த பதட்டம் வராது. எக்ஸாம்ல இன்னொன்னு கூட நிறைய மார்க் வாங்குற பிள்ளைங்களோட அந்த பிள்ளைங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நீ 35 வாங்கினா கூட போதும், 35 வாங்குற நீயும் அடுத்த கிளாஸ் தான் போவ, 90 வாங்குறவளும் அதே கிளாஸ் தான், எல்லாம் ஒன்னாதான் உட்கார போறீங்க, பயப்படவே பயப்படாத, ஒரு 35யாவது வாங்கிடு நீ அப்படின்னு கொஞ்சம் சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா எப்பவுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட படிக்காத பிள்ளைங்களை நம்ம ஒப்பிட்டுட்டோம்னா அது இன்னும் மோசமா போயிடும். எல்லாருக்குமே அந்த இது தவறு நடக்கும். நம்ம பல டீச்சருங்க பண்ற தவறுகளும் இருக்குது. இது பலரை பார்த்தா எப்பயுமே வந்து அவன் படிக்கிறானே, உன் பக்கத்துல தானே இருக்கான், உன் ஃப்ரெண்டு தானே நல்லா படிக்கிறான்ல, நீ ஏன் படிக்க மாட்ற அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றது வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேற விதமா சொல்லணும். ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட கேட்டு கத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதெல்லாம் இருக்குது. இப்ப ஓகே, பள்ளி கல்லூரியை தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்குள்ள பேர பிள்ளைங்க இவங்க எல்லாம் எதுக்கெல்லாம் பதட்டப்படுறாங்க சொல்லுங்க. ஏதாவது வீட்டுக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கன்னா பயப்படுவாங்க சார். ஓகே, வெரி குட். ஸ்கூல்ல ஏதாவது சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டு அடி உத வாங்கிட்டோ இல்லை கீழே சைக்கிளில் விழுந்துட்டோ வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு பயப்படுவோம் சார். என் பேரெல்லாம் அந்த மாதிரி நிறைய பட்டிருக்கோம். அது தனியாக என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, தாத்தா நான் அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன், அப்பாட்ட சொல்லிடாதீங்க அப்படிமா. ஸோ அப்போ அங்கே ஒரு பயம் பெற்றோர் மேலே, அந்த ஒரு பதட்டம் இருக்கும். அட போடா, அது ஒன்று சகசதான் விடுறான் அப்படின்னு சொல்லுவது, அப்படிதான் சமாதானப்படுத்து. அதேதான் சார். என்னோட பேரன் கூட சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டு இது அம்மாட்ட அப்பாட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லவே மாட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அதனால கொஞ்சம் அதுங்க அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கிட்ட சொல்லுங்க, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இது அப்பாவுக்கு தெரியாம பண்ணிடலாம், அம்மாவுக்கு தெரியாம பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா நான் சொல்லுவேன், தெரியாம நீ பண்றங்கிறது சரி, ஆனா எனக்கு தெரியுது இல்ல, அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாம எதையும் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்காவது தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதுகிட்ட. அந்த மாதிரி சில சமயம் நானும் என் பேரனுமே கொஞ்சம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோம் நாங்க. கோபால் மாணிங்க சார் எதனா சொல்லுமா மாணவா? சில சமயம் ஸ்கூல்ல சார் எங்கள் பசங்க பேரண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அடுத்த வந்து மண்டை உடஞ்சி போச்சு ஒரு தடவை. ஆமாம், சண்டையில் வந்து 2 பேருக்கும் வந்து சண்டை வந்து இதை விளையாட்டில் வந்து சண்டை வந்து மண்டை உடஞ்சது, நெத்தியில் அடிபட்டு 2 பேருக்குமே 2 பேருக்கு வந்து உடனே அவங்க ஃபோன் இருக்க சொல்லிட்டாங்க. வந்து அவங்க எங்கள் அப்பா சத்தமும் கம்மியா கேக்குது சார். பிரேமா மத்தவங்க உங்களுக்கும் காயத்ரி சத்தம் மட்டும் கம்மியா கேக்குது. இல்ல எல்லாருமே சத்தம் குறைச்சலா தான் சார் கேக்குது எனக்கு. இல்ல மேடம், நீங்க பேசுறது வந்து எனக்கு நல்லா கேக்குது, வசந்தி மேடம் பேசுறது நல்லா கேட்டது, முத்துமாலை மேடம் பேசுறது கேட்டது, சவுண்டு சத்தமா நல்லாதான் கேக்குது. ஆனா வந்து காயத்ரி பேசுறப்போ சத்தம் கம்மியா இருந்தது. ஆமாங்க சார், ஒரு சிலர் பேசும்போது சத்தமா இருக்கு, ஒரு சிலர் பேசும்போது கம்மியா கேக்குது. இப்ப எனக்கு காயத்ரி கொஞ்சம் இப்ப சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. இப்ப ரொம்ப சவுண்ட் வச்சிருக்கேன் சார். இப்பதான் சாப்பிட்டீங்களா? இல்ல சார், மேபி இருக்குமோ. ஓகே, செல்வகுமார் சார் வாங்க, அவங்க பேத்தி பத்தி எதனா சொல்லுங்க. தலைகீழ் ஆயிடுச்சு உங்களுக்கு. தலைகீழ நின்னாது சொல்ல வந்ததை சொல்லுவேன்னு சொல்றாரு போல. சார காணும். என் பேத்தி காலையில ஸ்கூல் கிளப்புறதுக்கு என் மருமக ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, பயங்கர டென்ஷனா இருப்பா. அப்படியே ஒரு முகம் பாடி கிட்ட எல்லாம் டென்ஷனா இருக்கும். இது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்க இருந்த 1 மாசத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அவ ஒண்ணு ஒரு துளி கூட கவலைப்படல, ரொம்ப ஃபுல்லா சிரிச்சுக்கின்னு இருப்பா. இவதான் டென்ஷனா இருப்பா. அந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களை வந்து பாக்குறோம், நம்ம பிள்ளைங்களையும் பாக்குறோம். இது வந்து அதான் இப்ப நம்ம முதல்ல எதுக்காக கேட்டோம்னா, இது வந்து பிள்ளைங்க கேட்டதுக்கு எப்படி நாங்க வந்து அந்த ஆங்ஸைட்டின்ற அந்த பதட்டத்தை எப்படி நாங்க அவாய்ட் பண்றது. இது அவாய்ட் பண்றது கிடையாது. முதல்ல நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருமே எதனால பதட்டம் வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம படிச்சு நாளைக்கு ஏதோ கேட்கறாங்க, நாளைக்கு சொல்ல போறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும், தயார் பண்ணணும். அந்த தயாரிப்பு இருக்குதா?
அது தெரியணும். அந்த தயாரிப்பு இருந்தது அப்படின்னா அப்ப மறுநாள் போறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறப்ப அந்த பதட்டம் வராது. கேட்டாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு அப்படியே பதட்டம் வந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப பெருசா பாதிக்காது, மைல்டா இருக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் படிக்கல, சரியா வரல, நாளைக்கு கேட்பாங்க அப்படின்னா எனக்கு படிக்கல, சூழ்நிலை என்ன பிரச்சனையோ அதை வந்து சொல்ற தைரியம் இருக்கும். இல்ல எனக்கு படிக்கல மேடம், தெரியாது, உண்மையாவே என்னால படிக்க முடியல, நான் நாளைக்கு படிச்சுட்டு வரேன், ஏதாச்சும் உன்னை வந்து சொல்ற தைரியம் இருக்குன்னா அதான் அந்த தைரியம் நோ சொல்றதுக்கு கத்துக்கணும். அது எல்லாருக்குமே பெரியவங்கல இருந்து சின்ன வயசு வரைக்கும் வந்து என்னால முடியல, எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது குழந்தைங்க கிட்டயும் இருக்குது, அப்பா அம்மா கிட்டயும் இருக்குது. தெரியலன்றது சொல்லி கொடுக்கணும், அப்பா அம்மாவும் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. தெரியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். உனக்கு தெரியாது, இது படிக்க மாட்டியா கொள்ள மாட்டியான்னா அதுக்கு அப்படிதான் இருக்கும். தெரியலையா, படிக்க முடியல, படிக்கலன்னு சொல்லு, படிச்சுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் வந்து நிறைய கேள்வி கேட்க பழகிக்கணும். நம்ம கேள்வி கேட்ட பழகினா, குழந்தைங்க வந்து கேள்வி கேட்க பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வந்து உங்களுக்கு அந்த கேள்வியிலேயே நிறைய பதில தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பதில் தெரிஞ்சுக்கும் போது அந்த இதுல வந்து உங்களுக்கு பதட்டம் வராது. நிறைய செய்திகள் உள்ள இருக்கும். நிறைய வந்து பிள்ளைங்க கூட படிக்கும் போதும், அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கும் போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணும் போதும் சரி, கொஞ்சமாச்சும் பாடத்தை படிக்கிறதை விட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் பண்ணும்போது வரும். கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் அந்த பதட்டம் என்றும். பதட்டம் என்றது எதுக்காக வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க காரணத்துக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு குறிப்பிட்டு பதில் சொல்லலாம். இப்படி நாங்க பொதுவாவே கலந்துரையாடி இருக்கோம். இதுல எனக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. கேட்கிற பிள்ளைங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, உங்களுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஹவு டு பி சோஷியலைஸ்டு, சமூகத்தோட நாம எப்படி பழகுறது அப்படின்றதுதான் இந்த கேள்வி. எப்படி சமூகத்தோட பழகுறது, எப்படி சோசியலா இருக்குது அப்படின்றதுதான் கேள்வி. இந்த பிள்ளைங்களுக்கு யாருக்கும் அந்த பிரச்சனை வந்துடும். பசங்க எல்லாரும் சோஷியலைஸ்டா இருக்காங்களா, எல்லாரோட பழகுறாங்களா பிள்ளைங்க? இது நீங்க பார்த்தது சொல்லுங்க மேடம். 3 பேர் யார் வேணா சொல்லலாம். பசங்க எல்லாரோட பழகுறாங்களா, அதுதான் இங்க ஹவு டு பி சோஷியலைஸ் கேக்குது பிள்ளைங்க. நான் எப்படி ஒரு சமூகத்துல பக்கத்துல இருக்கிட்ட எப்படி ரொம்ப ஃப்ரீயா பேசுறது, கொள்றது, சோஷியலைஸ்டா இருக்கிறது அப்படின்றது கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் இல்ல சார், அப்படி பழகுறது இல்ல சார். அதுதான், அதனாலதான் அந்த கேள்வியே வந்திருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்றாங்கன்னா சார், இப்போ நம்ம வந்து நினைப்போம், இப்போ வந்து ஒரு 6 மாசம் ஒரு மாசம் யாருக்கும் பேரெல்லாம் தெரியாது, பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு 3-4 மாசம் கழிச்சு கூட வந்து நம்ம கூப்பிடும் போது, உங்களை கூப்பிடு அப்படின்னா எனக்கு அவ பேர் தெரியாது அப்படிம்பாங்க சார். ஒரே வகுப்புல இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு 70 பேர் இருக்கிற வகுப்பு நான் சொல்றேன். தான் வகுப்புல படிக்கிறவங்களோட பேர் தெரியாமலே இருக்கிறாங்க சில பேர். அதே மாதிரி முதல் கேள்விக்கு அமுதாமா சொன்ன மாதிரி இந்த அவங்க சொன்னாங்கல்ல, முதல்ல அவங்கள பேச விட்டுட்டோம்னா பேசிட்டே இருப்பாங்க. அது கூட வந்து நமக்கு நடக்கும் சார். என்னன்னா இப்போ முதல்ல வந்து சேரும்போது ஏதாவது பேசுங்கம்மா, ஏதாவது கேட்கணுமானா கேட்கவே மாட்டாங்க சார். பேசுங்கன்னு சொல்லுவோம், பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பேசாத நம்ம வந்து கத்துற மாதிரி இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த ஆங்ஸைட்டில ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சார். திடீர்னு எழுப்பி செய்யுள் படிக்க சொன்னாலும் ரொம்ப பதட்டமாவாங்க சார். உரைநடை படிச்சிருவாங்க. ஆனா வந்து செய்யுள படிக்க சொல்லும்போது ரொம்ப பதட்டமாயி அதுல இருக்கிற எழுத்துக்களே இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்லி முடிச்சிடணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாயிடுவாங்க. அதுலயே அவங்க நிறைய பிழை பண்ணுவாங்க சார். இல்ல, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க. அதாவது வாய் விட்டு படிக்கிறது கிடையாது. அதனால அந்த படிக்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமமானதாயிடுது. வாய் விட்டு நம்ம எல்லாம் சத்தமா படிக்கிற மாதிரி அவங்க படிக்கிறது இல்ல. அதனால ஒண்ணு. இன்னொன்னு, அந்த அசை சீரலை பிரிச்சு படிக்கணும்னும் போது ஒரு பயம் வந்துருது அவங்களுக்கு இயல்பாவே. வாய் விட்டு படிக்கலன்றத தாண்டி என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல படிக்கிறதுக்கே இப்ப கடினமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதாவது இது செய்யலாம், நம்மளால எளிமையா படிக்க முடியாதுன்ற ஒரு மனசுல இருக்கு. அந்த இது வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து உடனே தலையிடுறாங்க, இல்லன்ட்டு. அம்தான் மேடம். நாங்க வந்து படிக்கிற, அதாவது ஒப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா சிலதை வந்து நம்ம ஒப்பிட்டு தான் ஆகணும். அப்ப நாங்க படிக்கும்போது கூட எங்க வகுப்புல 40-50 பேர் நாங்க படிக்கிற காலத்திலேயே நாங்க அவ்வளவு பேர் தான் படிச்சோம்.
ஆனா ஆசிரியர்கள் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு பத்தி படிக்க சொல்லுவாங்க, கட்டாயமா படிக்கணும். அப்படி படிக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு இயல்பா படிப்பு வரும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களை மாத்திரம் படிக்க சொல்றாங்க. படிக்க தெரியாத பிள்ளைங்களை அப்படியே விட்டுடுறாங்க. ஏன்னா தப்பும் தவறுமா படிக்குது, அதை திருத்துறதே பெரிய வேலையா இருக்கு அப்படிங்கறதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நல்லா படிக்கிற பிள்ளை மாத்திரம்தான் படிக்குது. எழுந்து நின்னு படி அப்படின்னா, ஒரு பாடத்தை படி அப்படின்னா நல்லா படிக்கிறது மட்டும் எழுந்து நின்னு படிக்கும். படிக்காதது படிக்காது. இது பாடம் நடத்தும் போது பொருத்தமா இருக்கும். ஆனா பாடம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பாடத்தை ஒரு 2 ரவுண்டாவது அந்த வகுப்பு முழுவதும் அதை படிக்க சொல்லும். படிக்கும்போதுதான் அந்த பாட புத்தகத்துல என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அது சின்ன பிள்ளையில இருந்து பயிற்சி கொடுக்கணும். கல்லூரியில படிக்க வைக்க முடியாது. ஏன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்ப அவங்கள படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இத ஹைஸ்கூல்லயே அதை கற்றுக் கொடுத்துடணும். மிடில் ஸ்கூல்லயே அவங்கள படிக்க வைக்கணும். கூட்டத்தோட கோவிந்தா போட சொல்லக்கூடாது. தனித்தனியா அவங்கவுங்கள படிக்க வைக்கணும். இந்த இந்த வகுப்புல ஒரு 10 பேரை படிக்க வச்சோமா, அடுத்த வகுப்புல ஒரு 10 பேரு அப்படின்னு. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க சார், லாங்குவேஜுக்கு பீரியட்ஸ குறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நாங்கெல்லாம் படிக்கும்போது 7 பீரியடு லாங்குவேஜுக்கு இருக்கும் கட்டாயமா. இங்கிலீஷுக்கும் 7 பீரியட் இருக்கும், தமிழுக்கும் 7 பீரியட் இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்களாம், அதை குறைச்சு 5 ஆக்கிட்டாங்க, 4 ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா எந்த பாடமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு மொழிதான் முக்கியம். அந்த மொழி பாடத்துல அவங்க எல்லாம் நல்லா படிச்சாங்கன்னா மட்டும்தான் மற்ற திறன்களை அவங்களால வெளிப்படுத்த முடியுங்கிறத யாரு மறக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மொழி பாடங்களுக்கு இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. கணக்கப்படி சயின்ஸ் படி இதை போடு அதை போடுன்னு சொல்றாங்களே தவிர, அதை எடுத்து போட்டு எழுதி அதை பிழை இல்லாம சொல்றதுக்கோ, அத ஒரு செமினார் மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்து பேசுறதுக்கோ அவங்களுக்கு திறமை வேணும்னா முதல்ல மொழி பாடங்கள்ல அவங்களுக்கு திறமை இருக்கணும். அந்த திறன் உள்ள பிள்ளைங்களால மட்டும்தான் ஒரு செமினாரா இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகமா இருந்தாலும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதிக்கு போறதா இருந்தாலும் சரி, மொழி அறிவு இன்றியமையாதது அப்படிங்கிறத இன்றைய பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால அவங்க இந்த மொழி பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க சார். அது என்னோட ஒரு வருத்தமும் கூட. இப்ப நீங்க சொன்ன தகவல்ல ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கு மட்டும் இல்ல, இது எங்க காலத்திலயும் அதுக்கு முந்தைய காலத்திலயும் இந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா, டீச்சருங்க எப்பயுமே வருவாங்க, யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள படிக்க சொல்லிடுவாங்க, படிக்க தெரியாதவங்கள படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் வேற. இவங்க படிச்சுட்டாங்கன்னா படிச்சு காமிச்சு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு மருத்துவர் நோயாளிக்கு தான் மருந்து கொடுக்கணுமே தவிர நல்லா இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்க கூடாது. அப்போ ஒரு 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 ஆசிரியரோட பொறுப்புன்றது ஒரு நல்லா இருக்கிற பிள்ளைங்களை, நல்லா வாசிக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பெரிய சாதனை கிடையாது. அவங்களோட அது முயற்சியும் கிடையாது. அது தவறான ஒரு இது. எந்த பிள்ளைங்க படிக்கலையோ அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுதான் ஒரு சிறந்த ஆசிரியரோட ஒரு பயிற்சி. நல்ல பயிற்சியும் அவங்களோட அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இது நல்லது கூட. அது எப்பயுமே வேணும். முதல்ல படிக்கிற இதுல நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. டீச்சர்ஸ் ட்ரைனிங்ன்றது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு தனி ப்ரோக்ராமே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது இருக்கு. அந்த மாதிரி முதல்ல இருக்கு. இப்போ செய்யுள் அப்படின்னாவே பாடல்கள், பழைய பாடல்கள், இலக்கியங்கள் இது படிக்கணும் அப்படின்னாவே பிள்ளைங்களுக்கு அந்த பயம் உடம்பு உள்ளர இருக்குது. ஏன்னா அதை உரைநடை படிக்கிறதே சிரமப்படுற பிள்ளைங்க இந்த மாதிரி பாடல்களை படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்? ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் நீங்க பாடல்களை ஒரு ஒரு பாடலா படிச்சு அத பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சார். அது மாதிரி நம்ம திரும்ப படிக்க வைக்கும் போது மனப்பாட செய்யுள வரிசையா சொல்ல வைக்கும் போது அவங்களுக்கு தானாவே அது மேல ஒரு பற்று வந்துடும். அது இல்லாம நம்ம உனக்கு வரலையா, சரி நீ உட்கார்ந்துக்கோ, நீ சொல்றியா நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது வராது. 60 பிள்ளை ஒரு வகுப்புல இருந்தா 60. நான் கல்லூரியில படிக்கும்போது சார், என்னோட தமிழ் கல்லூரியில மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா திருச்சதகம் 100 பாட்டும் மனப்பாடத்துல இருக்கும். 100 பாட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும்.
எல்லாமே 100, 50, 100, 50 இப்படிதான் இருக்கும். சூத்திரங்கள், தொல்காப்பிய சூத்திரங்கள் அவ்வளவும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். அவ்வளவையும் சொல்ல வைப்பாங்க சார். அவ்வளவு பேரும் நாங்க 120 பேர் படிச்சோம் எங்க வகுப்புல. அவ்வளவு பேரையும் சொல்ல வைப்பாரு பேராசிரியர். ஒவ்வொருத்தரையும் நீ இந்த இத்தனை நம்பர் சொல்லுவாரு, இதுல நீ சொல்லு, இந்த நம்பர் நீ சொல்லு, துவக்கத்துல ஒரு வரியை கொடுத்து நீ சொல்லு அப்படின்னு எல்லாருமே நாங்க சொன்னோம் சார். அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வகுப்புகள்ல மொழி பாடங்களை, முக்கியமா மொழி பாடங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க மொழி ஆசிரியர்கள் எல்லாரும் காலங்காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா மொழி பாடத்தை அவமானப்படுத்துற மாதிரியும் ஓரங்கட்டுற மாதிரியும் தான் நிறைய பள்ளிகள்ல கணக்கு டீச்சருக்கு வகுப்பை கொடுத்துருங்க, சயின்ஸ் டீச்சருக்கு வகுப்பை கொடுங்க, நாங்க போய் சண்டை போடுவோம் சார் எங்க ஹெச்எம் கிட்ட. நானே போய் எத்தனை தரேன்னு நின்று இருக்கேன். என்னோட வகுப்பை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போய் நின்று நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் டீச்சர்ஸ் வந்து 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 என்ன பெருசா தமிழ்ல படிக்க போற நீ? அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மேடம். நம்ம இப்ப என்ன பேச போறோம் அந்த இது மட்டும் மொழி பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் சொல்லலாம். ஆனா நான் அப்புறம் அது நம்ம என்ன சொல்லணும் தாண்டி போயிடும். காயத்ரி வாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார். இதுங்க சார், நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து எனக்கு என்னமோ சோஷியலைஸ் பத்தி கேட்ட மாதிரி இருந்தது. அது இல்லைங்களா? ஆமா, அதாவது சோஷியலைஸ் பத்தி தான் கேட்டேன். அங்க இருந்து கொஞ்சம் ஓகே சார். கொஸ்டின் சார், சோஷியலைஸ் சொன்னாங்க இல்லையா, நம்ம முத்துமாலை மேடம் சொன்னாங்க இல்லையா, எதுக்கு சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, அதாவது செய்யுள் படிக்க சொல்ற மாதிரி கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்னதுக்காக அதை பத்தி தான் இப்ப நம்ம கலந்துரையாடல். ஓ, அப்ப சோஷியலைஸ் இல்லையா சார்? அதுக்கு அடுத்து வரணும். நீங்க சொல்லுங்க, சோஷியலைஸ் பத்தி ஏதாச்சும் அந்த சொல்றதா கொஸ்டின் சொல்லுங்க சார். how to be socialized அப்படின்னு கேட்டிருக்காங்க. how நான் to be, சமுதாயத்தோட okay, எப்படி okay. பழகுறது அப்படின்னு கேட்டேன். சார், நான் வந்து எப்பவுமே என்னோட இதுல இருந்து தான் நான் சொல்லுவேன். அந்த சோஷியலைஸ்ன்றது நான் சொல்றது ஒத்துப்பாங்கன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேசினாதான் சார் வெளியில பேசுவோம். அதே மாதிரி வீட்டில் இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பேச விடணும் அவங்கள்ட்ட. இப்போ முன்னெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வீட்டுக்கு வரவங்க வந்துட்டு என்னடா படிக்கிற, ஏது படிக்கிற அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு கிரிஞ்சு மாதிரி பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் குழந்தைங்கள்ட்ட பேசுறது வந்து ஒரு கிரிஞ்சு மாதிரி பண்ணிட்டாங்க. குழந்தைங்க உள்ளே போயிடுறாங்க, பேரண்ட்ஸும் அது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மீன்ஸ் காமிக்காமல் வச்சிருக்கிறது, பேசாமல் இருக்கிறது. பட் ஸோ வீட்டுக்கு வரவங்கள்ட்ட நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இது. அதுக்கப்புறம் இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா கூட அதிகமாக இருப்பேன். எங்கள் வீட்லேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்ததுனால நிறைய பேர் வந்து வருவாங்க போவாங்க. எங்கள் அப்பா பேசிட்டு இருப்பாரு. ஸோ நானும் சம்டைம்ஸ்லாம் பேசுவேன். ஸோ அது வீட்டிலேருந்து வருது. இன்னொரு விஷயம், சோஷியலைஸ் பண்ணாததுக்கு என்ன ரீசன்னா, இப்போது மெயினாக இப்போ நாங்களாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸாக இருக்கேன்னா, நான் ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி அனுபவிக்கல, ஆனால் வெளியில் அனுபவிச்சிருக்கேன். நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னாலே உடனே வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம், சின்னதாக ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல. என்னால் 100% எல்லாத்துலேயும் நல்லா பண்ண முடியாதுல்ல. உடனே இந்த நல்லா இவ்வளோ வாய் பேசுற, உன்னால இதை பண்ண முடியாதா, நீ இதை பண்ற, இதை பண்ண முடியாதா, அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ஹிட் பண்ணும் சார். எனக்கெல்லாம் வலிக்கும். ஆனாலும் நான் என்னை மாத்திக்கல. நான் வாண்டடா கஷ்டப்பட்டு என்னை மாத்திக்கல. இல்லைன்னா நான் வந்து அமைதியா இருக்க கத்துப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி சில பேரோட பேச்சுகள்னால தான் நிறைய பேர் அப்படியே உள்ளுக்குள்ள இப்படி சொல்லிட்டு என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்றது உள்ள போயிடுது. ஸோ முதல்ல நான் வீட்டில இருந்தே இதை ஆரம்பிச்சோன்னா அது கண்டிப்பா வெளியில ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசுவாங்க சார். இங்க கூட நான் இங்க வந்து என்னன்னு பாக்குறேன்னா, இங்க இருக்க பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ காலேஜ் போறேன்ல சார், பார்க்குறேன். நான் இவர்கிட்ட வந்து சொல்லும் போது இவரும் நாங்கள் புக் கிளப்ல போகும்போது யோசிப்போம், என்ன இங்கேயே சின்ன வயசுலேருந்து இங்கே பேச வைக்கிறாங்க, சொல்லித்தராங்க, பேசுன்றாங்க, ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் பேச மாட்டேங்குது அப்படின்னு. நேற்று தான் எங்களோட ப்ராஜெக்ட் முடிஞ்சு சார், என்கிட்ட வீடியோ கூட இருக்குது, நாங்கள் எடுத்திருக்கேன். பேச மாட்றாங்க. ஸோ நான் யோசித்தேன், நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கல. அப்படி இருந்தும் நம்ம அப்படி இருக்கனால சில பேர் நம்ம இப்படி இருக்கோம். இங்கே வாய்ப்புகள் இருந்தும் ஏன் பிள்ளைங்க இப்படி இருக்காங்கன்றது எனக்கு தெரியல சார். எமோஷன்ஸ் எல்லாருக்குமே அது காமன். குட் காயத்ரி, நல்ல சார் இந்த சோஷியலைஸ் இருங்க சார், வசந்தி மேடம் பேசிட்டு. வசந்தி மேடம், சோஷியலைசிங் அப்படிங்கிறது வந்து சார் சின்ன வயசுலேருந்தே வருது. முதல்ல வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து நான் பார்த்த மட்டும் டீம் ஒர்க் ரொம்ப கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட்ஸ்னால் ஒரு டீமாக குரூப்பாக சேர்ந்து அவங்க பண்ணுறது. அந்த குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு கட்டாயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டி இருக்குது. அப்போ வந்து கட்டாயம் அதில் வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் கிளாஸில் வந்து இப்போது என்னோடய கிளாஸில் வந்து ரெகுலர், அதாவது மெடிக்கல் ரேடியோகிராஃபியாக இருக்கட்டும், தமிழ் ஸ்கூலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க.
ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு குரூப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி பேசிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ இந்த தமிழ் ஸ்கூலை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து அமெரிக்கால இருந்து பிறந்து வளர்ந்த குழந்தைங்க தான் என் தமிழ் ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ நான் என்னோட கிளாஸ் வந்து நிலை 10, நிலை 10க்கு நான் வகுப்பு ஆசிரியராக இருக்கிறேன். இவங்க வந்து இதை முடிச்சுட்டு அவங்க கிராஜுவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 11, 12 கிடையாது. ஏன்னா வந்து அப்போவே அவங்களுக்கு ரெகுலர் ஸ்கூலில் நிறைய படிக்க வேண்டியிருக்கனால 10ஓட முடிச்சிடறோம் நாங்கள். இதுதான் ஹையஸ்ட் லெவல். இப்போ இதில் வரும்போது அவங்களுக்கு வொக்காபுலரி இருக்கும், நல்லா பேச தெரியும், நல்ல ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேச தெரியும். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும்போதே எங்கள் கிளாஸில் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் 6 ஸ்டூடெண்ட்ஸையும் நான் 2ஆக பிரிச்சிருவோம். 6 ஸ்டூடெண்ட்ஸை 3 பேர். ஒரு ஆன்லைனில் தான் நான் டீச் பண்ணுறேன் சார். 6 வருஷமாக நான் ஆன்லைனில் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலர் கிளாஸுக்கு வர முடியாது. ரெகுலர் ஸ்கூலில் நிறைய வேலை இருக்கும், அதனால அவங்க வந்து வீக்கெண்டில் அவங்க அவைலபிள் இல்லை, அதனால நான் ஆன்லைன் டீச் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை நான் கொடுக்குறேன் வச்சுங்களேன். இப்போ லாஸ்ட் வீக் நான் கொடுத்த டாபிக் வந்து செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியும் பொறுப்பும். இதை வந்து ஒருத்தங்க மகிழ்ச்சி, அந்த ஒரு குரூப்பு மகிழ்ச்சியை சொல்லுவாங்க, ஒரு குரூப்பு பொறுப்பை சொல்லுவாங்க. இது டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஆக்டிவிட்டி சொல்லும்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது. இன்னொன்று, அவங்க எல்லாரும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கிளாஸில். அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த கிளாஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது இன்டராக்டிவாக நீங்களும் இருக்கணும், டீச்சரும் இன்டராக்டிவாக இருக்கணும். டீச்சர் இன்டராக்டிவாக இல்லாமல் இருந்தால் ஒரு பெரிய ப்ளஸ் இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அது ஒன்று. ஆனால் அங்கேயும் நம்ம குரூப்பாக நீங்கள் பிரிச்சுட்டீங்க வச்சுங்க, நம்ம ஊரில் அந்த டைடாக்ஸுக்கு வந்து கண்டென்ட் பேஸ்டாக இருக்குது. அந்த புக்கை பார்த்து புக்கில் இருக்கிறத முழுசும் அப்படியே சொல்லி தரணும்னு இருக்கு. அதுதான் நம்மளோட கண்டென்ட் பேஸ்டு இதாக இருக்குது, கரிக்குலமாக இருக்குது. இங்கே அந்த கண்டென்ட் பேஸ்டை நாங்கள் குறைச்சிட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு, ப்ராசஸ் பேஸ்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். இதனால இந்த பிள்ளைங்களுக்கு எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாங்க, எந்த டாபிக் கொடுத்தாலும் அவங்க எழுதுவாங்க. இந்த பேசுறது வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப அவசியம். இந்த பேசுறது வந்து இப்படி தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இந்த கடைசியில் இப்போ குளோபல் சீல் ஆஃப் பயோலிட்ரேசின்னு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து 3 ப்ராம்ப்ட் கம்ப்யூட்டரில் வரும். அதை பார்த்து அவங்க 3 நிமிஷம் அவங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அதுதான் அவங்க எக்ஸாம். அவங்க எக்ஸாம் அந்த ப்ராம்ப்ட் வந்து போன தலைமுறையினருக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ் வந்து ஒன்றுமே எழுதக்கூடாது, மனசில் அப்படியே பார்த்து அவங்க எழுத முடியாது, பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது அந்த எக்ஸாமில். அவங்க அந்த ப்ராம்ப்டை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பழக்கம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு 4-5 வருஷமாக இதை நான் தான் ட்ரெயின் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸில் ட்ரைனிங் நடக்கும். செல்ல பிராணிகளை வளர்க்கறதுக்கு பொறுப்பும் மகிழ்ச்சியும், போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது எப்படி, இந்த மாதிரி டிஸ்கஷன் போகும்போது அங்கே கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஆகுது. எப்போ நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லை ஜாஸ்தி ஆக்காமல் ஒரே சிலபஸை சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்களோ அப்போ கம்யூனிகேஷன் குறைஞ்சிரும். இந்த ஸ்பீக்கிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து டெக்ஸஸ் எஜுகேஷனல் ஏஜென்சி எங்களுக்கு கொடுத்த கைட்லைன். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல 46 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கண்டென்ட் பேஸ்டு டீச்சிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஆல்ரெடி வந்துருச்சு, கண்டென்ட் பேஸ்ட் டீச்சிங் வந்து இங்க வந்துருச்சு. நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வருது. ஆனா ப்ராசஸ் பேஸ் தான் இப்போ இருக்கிற டெக்னிக். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அது இது வந்து அவங்க ஒன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு பிள்ளைங்களுக்கு. சார், நாங்க வந்து சமச்சீர் கல்வி முறை அந்த புஸ்தகத்துல இருந்து தான் நாங்க நிறைய எடுத்தோம். அங்க அவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற புக்கை பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கல்வித்துறை புத்தகம் அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹைஸ்கூலுக்கு நாங்க அதை பார்த்து நாங்க நிறைய காப்பி பண்ணோம். அதே மாதிரியே ஏன்னா செய்தி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க புக்ல. எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பசங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ணணும், டீச்சர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து இதை சின்ன சின்ன கிளாஸ் ரூமா ஆக்குனாங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு போய் சேரும் சார். கரெக்ட். குட் மேடம், தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின், ஹவ் டு சோஷியலைஸ்ல வந்து இது முக்கியமான விஷயம். வந்து பல காரணங்கள் இருக்குது. இப்ப நம்ம சில விஷயங்கள் வந்து பிள்ளைங்களை பார்த்தோம்னா, இப்போ ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சோஷியலைஸ் வந்து
வீட்லயே இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்களே பேச மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்களே வெளியில கிட்ட பேசாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ண, ஏன்னா வந்து இவங்க பேசாதனால இது நம்ம பேச மாட்டோம், அந்த ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கு. அப்படி பிள்ளைங்க பேசிச்சுன்னா கூட பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப போய் எல்லாருக்கிட்டையும் பேசுற பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போ இது வந்து சோஷியலைஸ் அப்படின்றது வந்து அந்த அடிப்படையா பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கணும், டீச்சர்ஸ் கிட்டயும் இருக்கணும். அங்க இந்த இந்த கேள்வி கேட்ட குழந்தை யாருன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்களுக்கு தனியா கைட் பண்ணலாம். பொதுவா சொல்லலாம்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து முதல்ல பேசணும். யாரா இருந்தாலும் பேச வேண்டிய அவசியம் இருந்துன்னா கண்டிப்பா பேசணும். பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா பேச வேண்டாம். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கத்துக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து சோஷியலைஸ்டு ஏன் இருக்க மாட்டேறாங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி வந்ததுனால லோன்லினஸ் நிறைய ஆயிடுச்சு, ஐசோலேஷன் வந்து தனியாயிடுச்சு. தனிமைப்படுத்தி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுன்றது வேற, தனிமையா இருக்குதுன்றது வேறன்னு ஆயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியாவோட தான் இருக்குதே தவிர சோசியல் மீடியாவை தாண்டி சோசியலைசேஷன் இருக்குதா அப்படின்னா எந்த அளவுக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி டீம் ஒர்க்லாம் ரொம்ப அவசியம், கண்டிப்பா வேணும், தெரிஞ்சுக்கணும். நிறைய முறையில சொல்லி கொடுக்கலாம். சொல்லுங்க மேடம். சார் முதல்ல கேர்ள்ஸையும் பாய்ஸையும் தனியா செப்பரேட்டா உட்கார வைக்க கூடாது சார். அது பண்ணக்கூடாது. அது அது பார்த்தீங்கன்னா காலேஜான்னு இருக்கு. நாங்கள் எம்ஏ படிக்கும்போது அப்படிதான். எங்களை முன்னால் உட்கார வச்சுருவாங்க, பாய்ஸ்லாம் பின்னால் உட்காந்துருப்பாங்க, பேசுனதே கிடையாது. அவங்க நாங்கள் முதல்ல வெளியில் போயிடுவோம், அப்புறம் தான் அவங்க வெளியில் போவாங்க. அந்த அந்த ரூல்ஸ்லாம் இருந்துச்சு எம்ஏலேயே. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கிளாஸாக இன்டராக்டே பண்ண முடியாது நீங்கள். உண்மை. நான் அது வந்து உண்மைதான். ஆனா வந்து என்ன மேனேஜ்மெண்ட்ல அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல என்ன பிரச்சனைனா, எதனா பிரச்சனை வந்ததுன்னா இவங்க பதில் சொல்ல வேணுமேன்றதுக்காக இதை இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. ஆனா தவறுன்றது தான் முக்கியம். ஏன்னா இது வந்து பிரச்சனை எப்படி வேணா வரும். நீங்க அதை வந்து நீங்க முதல்ல நீங்க சொன்னது வந்து உண்மையான செய்தி. பல காலேஜ்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்க, பிள்ளைங்களை வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சு அவங்க கோஎடுன்னு இருக்கும். ஆனா அங்க வந்து பெண் பிள்ளைகளையும் ஆம்பளை பசங்களையும் வந்து தனியா தான் வச்சிருக்காங்க. அதை பிரேக் பண்ணிட்டாவே ஓரளவுக்கு சரியாயிடும் நினைக்கிறேன். பார்க்கணும் நிறைய அதில் தான் அவங்களால ஒன்றுமே அந்த இம்பெடிமெண்ட்னு வருது சார். அவங்களால அந்த ஆப்ஸ்டக்கிளை வந்து கிளியர் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன்னஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து பேச முடியல. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கிளாஸ்ல 4 வருஷம் இருக்கிறீங்க, ஆனால் ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கறப்பலே நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் மாறணும், நிறைய மாறணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலைசேஷன் வந்து கேர்ள்ஸ் கிட்ட டக்குன்னு வந்துடும், பாய்ஸ் வந்து அவ்வளவு சுலபமா போவாங்க. இது நான் பார்த்துருக்கேன். பல பிள்ளைங்க கிட்ட அந்த விஷயங்கள் வந்து நிறைய பாய்ஸ் வந்து டக்குன்னு போய் பழக மாட்டாங்க, பட் கேர்ள்ஸ் வந்து டக்குன்னு பழகிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் எங்க பழகணும் எங்க பழகக்கூடாதுன்றது தெரியும். பாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்து பழகுற அந்த தலைக்கீழே இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. உண்மை நீங்க சொல்றது வந்து முக்கியம். வந்து அந்த கிளாஸ் ரூம்ல வந்து இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவா இல்லைன்னாவே அந்த மனப்பான்மை வந்து மாறும். நன்றி மேடம். பெற்றோர்கள் தான் ஒரு மாடலா இருக்கணும் சார். பெற்றோர்கள் பக்கத்து வீட்லயும் பேச மாட்டாங்க, பின்னாடி வீட்லயும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாரும் நம்ம பழகிட்டு பெற்றோர்கள் பக்கத்து வீட்டுல யார் வராலும் கேர் பண்றது இல்லை, எதிர் வீட்டுக்காரனுக்கு ஹலோ கூட சொல்றது இல்லை. பசங்க நம்ம எப்படி நானும் எங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்துருக்கேன் சார். அவங்க செட் ஆஃப் பீப்புளோட தான் சோஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கசின்ஸ் அவங்களுடைய கசின்ஸ் எல்லாம் கொண்டு வந்த தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். இன்னமும் அவங்களும் அவங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒண்ணு மேல கீழே இருக்க பசங்க வர மாட்டாங்க, கீழே இருக்கிற பசங்களாம் அவங்களோட மிங்கல் ஆக மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கு சார். எல்லாம் விளையாட்டு விளையாட்டுல ஒரு சோஷியலைசேஷன் வரும் சார். குரூப் நீங்க ஏ கிளாஸ்ல இருக்க கடைசி வரை ஏ கிளாஸ்லயே போனோம் சார். 5வது ஏ, 6வது ஏ, இந்த குரூப் மாத்திட்டா ஏபிசி குரூப் கிளாஸ் மாத்திட்டே இருந்தா பிள்ளைகளுக்கு நல்ல பல விதமான நண்பர்கள் வருவாங்க. ஸ்கூல் டேஸ்ல சமூகத்துல அவங்க மிங்கல் ஆக மாட்டாங்க சார். நம்மளே யாருக்கும் மிங்கல் ஆகுறது இல்லை. ஸோ இது என்னுடைய 2 வருஷம் தான் என்னுடைய ரியல் ஒரி. யாருமே சோஷியலைஸ் பண்றது இல்லையே, பிள்ளைங்க எப்படி சோஷியலைஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு ரியல் ஒரி எனக்கு. அடுத்து பேசுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஹவு டு டெவலப் பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்டிருக்கு.
பாசிட்டிவ் மைண்ட் செட் எனக்கு வந்து அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் எப்படி இருக்கும், நான் வந்து நெகட்டிவா இருக்கிறான் சொல்லல. ஆனா பாசிட்டிவா என்னோட மைண்ட் செட் எப்பயுமே இருக்கும், என்னோட பார்வை வந்து பாசிட்டிவா இருக்கும், நேர்மறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி. இதுக்கு நாம பாசிட்டிவ் மைண்ட் செட் வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? ஆரம்ப சார் தெரிகிறாரு சார் அதுக்கே அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் சார் அதிகப்படுத்தணும். முதல்ல கான்ஃபிடென்ட் இருந்ததுனாலே அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். ஆனா அவங்களையே வந்து இது நடக்காது, இது வராது, அந்த மாதிரி அவங்களே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்லாம் வருது சார். நீங்க சொல்றது வந்து சரிதான். ஆனா வந்து முதல்ல வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் எங்கிருந்து வருது அவங்க? சார் தோல்வி தோல்வி தோல்விங்கிறது சகஜம் அப்படிங்கிறது பழகுனா கான்ஃபிடென்ட் லெவல் அவங்க மேடம் சொன்ன மாதிரி அதிகமாகும். கான்ஃபிடென்ட் வரும்போது நம்ம பாசிட்டிவா யோசிப்போம். தோல்வி சகஜம் அப்படின்னு பழகினாலே தோல்விக்கு பழக மாட்டாங்க, வெற்றி தானா அவங்களுக்கு வந்துடும் சார். ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதுறதோ இல்லை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, இப்போ இதனால் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஓகே இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், அவ்வளோதான். இப்போ நெகட்டிவ் இப்போ நான் வந்து ஒரு விஷயம், இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் ஃபெயில் ஆகிடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டே இருக்கிறத விட அது நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஓகே பாஸும் ஆகலாம் ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணலாம், ஃபெயில் ஆகிட்டா ஒன்றும் பண்ணவே முடியாது, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ இதை பற்றி யோசித்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆனால் நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுட்டு நம்ம இன்னைக்கு நிம்மதியாக இருக்கலாம். இது என்னோட இதுன்னு கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், ஃபெயில் ஆயிடுவோன்ற எண்ணம் ஏன் வரணும்? நம்ம உழைப்பு போடல, முயற்சி எடுக்கல, நம்ம எதுக்குமே முயற்சி எடுக்கல, உழைப்பு போடல, ப்ரொடக்ஷன் இல்ல. அப்போ நீங்க வந்து இப்ப நம்ம வந்து படிக்கிறது மெயின், அதாவது ஃபெயில் ஆயிடுவேன்றதை விட நீ வந்து எவ்வளவு படிச்சிருக்க, இன்னும் எவ்வளவு படிக்கணும், அந்த மாதிரி ஒரு 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 ப்ரொடக்டிவ் சைட்ல நம்ம மெசேஜை கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபெயில்ன்றதை யோசிக்கிறதுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபெயில்ன்றதை எப்ப யோசிக்கணும், ஒண்ணுமே படிக்காத சோம்பேறியா இருக்கிற பிள்ளைங்க தான் ஃபெயில்ன்றதை யோசிப்பாங்க சொல்லுவாங்க. நீ என்ன படிக்கிற, எவ்வளவு படிச்சிருக்க, அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஃபெயில்ன்றது வராது. என்ன அதுக்குதான் என்ன பண்றாங்க, எவ்வளவு மார்க் எடுத்து 60 மார்க் எடுத்து அடுத்த வருஷம் அடுத்த இதுல 80 எடு, அதுக்கு அடுத்தது 90 எடு அப்படின்னு அந்த ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கறது ஒரு பக்கம். ஆனா அதையே ரொம்ப போர்ஸ் பண்ணக்கூடாது. பட் நீ இந்த முறை செஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்றப்ப அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரப்ப இந்த ஃபெயில்ன்றது வராது. நான் எப்படி என்ன அதிகமா டெவலப் பண்ணிக்க, இன்னும் ஒரு ஸ்டெப் எப்படி மேல போவேன் அப்படின்றது தான் வரும். அப்ப நம்ம கொடுக்குற மெசேஜ்ல தான் இருக்கு எல்லாமே. ஃபெயில்ன்ற வார்த்தை அங்க வாய்ப்பே கிடையாது. ஃபெயில்ன்ற வார்த்தைக்கு ஃபெயில்ன்ற வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் அப்ப நீ ஃபெயில் என்ற தாட்டே உள்ள மெசேஜை கொடுக்காத. என்ன படிச்சிருக்க, இப்ப 35 மார்க் எடுத்திருக்க, இன்னும் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி, இன்னும் ஒரு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஸ்ட்ரக்சர் கொடுத்து, இது நீ இப்படி படிச்சுன்னா இன்னும் ஒரு 50 மார்க் எடுக்கலாம் அப்படின்ற முயற்சி கொடுப்போம். அது 50 எடுக்கிறவங்க இல்ல ஒரு 40 எடுப்பாங்க, 45 எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் வரும்போது நெகட்டிவ் தாட்ஸ் வராது. அப்போ மெசேஜ் தான் முக்கியம் வந்து எனக்கு நீ உன்னால முடியாதுன்னு நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உன்னால முடியாதுதான். உன்னால முடியாதுன்ற வார்த்தை எதுக்கு சொல்லணும் நம்ம, அது யார் சொல்றது? அப்போ முடியாதுன்னு யாரெல்லாம் நெகட்டிவ் வார்த்தை கொடுக்குறாங்களோ அவங்கள கட் பண்ணும். எந்த சூழலாம் நமக்கு வந்து நெகட்டிவா வருதோ, உன்னால முடியாது, நீ படிக்க மாட்ட, உருப்பட மாட்டேன்னு சொல்றவங்கள கட் பண்ணும் முதல்ல. அது டீச்சரா இருந்தாலும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எல்லா டீச்சரும் வந்து அவங்களால முடியுன்றத மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும், முடியாதுன்றதுக்கு சொல்றது நீங்க யாரு? முடியுன்ற சொல்லிக் கொடுக்குதான் டீச்சரு, முடியாதுன்ற சொல்லிக் கொடுக்குறது டீச்சர் கிடையாது. அப்ப டீச்சர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அவன் என்னதான் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, உன்னால முடியண்டா அப்படின்னு சொல்லு, நான் வார்த்தை அடிப்பான், கரெக்டா பண்ணுவான், அடங்க மாட்டான். கோபம் வரும், நமக்கு நிச்சயமா வரும். அதுக்கு என்ன வழி அப்படின்றத பாக்கணுமே தவிர நம்ம அந்த நெகட்டிவ் சைட் போக கூடாது. இல்லைன்னா சைலண்டா இருந்தணும், நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. சைலண்டா அவன் எதோ வேணா சொல்லிட்டு போட்டோம், அட்ராக்ட் போட்டோம், நம்ம வந்து கோபத்துல வார்த்தையை விடுறதை விட சைலண்டா இருந்துட்டாவே அந்த நெகட்டிவ் மெசேஜை நம்ம கொடுக்கல.
அப்போ அந்த மாதிரி முதல்ல சிச்சுவேஷனை சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வருதுன்றதை அவாய்ட் பண்ணாவே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான். என்னை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எப்பயுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நெகட்டிவா தான் வரும். அப்போ வந்து எனக்கு பாசிட்டிவிட்டி வராது, பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டே வராது. பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் வரணும்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, என்னோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, என்னோட வாதியார் இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா நல்லது. கொஞ்சம் நெகட்டிவா பேசுறாங்கன்னா அவங்களோட தொடர்பை கம்மிப்படுத்திக்கணும். சில தொடர்புகளை நம்ம கம்மி பண்ண இது கடந்து வர முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம அப்பா அம்மா, அண்ணன் தம்பிங்க, உறவினர்கள், இந்த மாதிரி உறவினர்களை கூட கொஞ்சம் விட்டுட்டு தூரம் வந்துடலாம். டீச்சர்ஸுங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அப்ப டீச்சர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்பா அம்மாவுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்பா அம்மாவுக்கு எனக்கு பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சுனாவே பிள்ளைங்க சொல்ல இந்த மாதிரி நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்பாவுக்கு. அப்பா அம்மாவுக்கு அப்போ கொஞ்சம் மாறுவாங்க. இதெல்லாம் சூழ்நிலை இருக்கிற சுத்தி வட்டாரத்துல இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு உள்ள மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் வருது. உள்ள முதல்ல இன்ஃபர்மேஷன் என்ன இன்புட் கொடுக்குறோன்றது தான். அந்த இன்புட் வந்து என்ன அப்படின்றது நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவா தான் மைண்ட் செட்டு தான் ப்ராசஸ் ஆகும். சின்ன வயசுல இருந்தே கேட்டுனே வந்துட்டோம்னா நெகட்டிவா இருக்கும். அப்ப இது முக்கியமா பார்க்க வேண்டியது, சின்ன வயசுல இருந்தே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியா கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைங்க கிட்ட. நெகட்டிவ் வரலாம், வந்ததுன்னா இதை எப்படி பேலன்ஸ் பண்றது, இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது, அது சவால்கள் வராத லைஃப் இருக்காது. அப்ப அந்த சவால்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. அது வந்து வந்தா நீ அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அது எப்படி கடந்து போகுதுன்றது அந்த இது சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு இது வரும். அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அதே மாதிரி நெகட்டிவ் பிலிம்ஸ் பார்க்கக்கூடாது, புத்தகங்கள் படிக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நிறைய வந்துடும். அது ஓரளவுக்கு மைண்ட் செட் வந்து மாறும். முதல்ல அது இருக்கிறவங்கள இந்த கேள்வி கேட்டவங்க வந்து ஹவ் டு டெவலப் பாசிட்டிவ் மைண்ட் செட் கேட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதனால இது அந்த மாதிரி ஒரு இருக்கும்ன்றது என்னோட பார்வை. இன்னும் கொஞ்சம் பேசலாம், இதுல நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு ஸ்டே மென்டலி ஸ்ட்ராங் டூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கடினமான நேரத்துல நாம் மனத்திடனுடன் எப்படி இருப்பது, அதுதான் இந்த கேள்வி. கடினமான நேரங்களில் மனத்திடனுடன் எப்படி இருப்பது, ஹவு டு ஸ்டே மென்டலி ஸ்ட்ராங் டூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ். துன்பம் வர வேலையிலே சிரிங்க, இதுதான். துன்பம் வர வேலையிலே சிரிங்க அப்படின்றதுதான் வள்ளுவர் சொன்னாரு. அமிதா மேடம், வேற எதுனா குரல் இருக்கா? இடும்பைக்கு இடும்பை தரும், அது ஒரு குரல் இருக்குல்ல. துன்பத்திற்கே துன்பம் தருதான், அதான் கரெக்ட் தான் சார். துன்பத்திற்கு துன்பம் தருதான் அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இடும்பைக்கு இடும்பை தரும் குரல் வந்து கூட. இந்த கேள்வி வந்து அவங்க பெரும்பாலும் எதுக்காக கேட்குறாங்கன்னா சார் தெரியும், அவங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் தெரியும் அவங்களுக்கு வந்து 75% அட்டண்டன்ஸ் இல்லைங்கிறது தெரியும். அந்த மாதிரி சில நேரத்தில் அப்போ அது வரைக்கும் நமக்கு வந்து எப்படி வந்துடும், இல்லைன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. அது போடாத போது வந்து அந்த டைம் வந்து ஒரு அந்த சூழ்நிலை தான் அவங்க வந்து அது மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி டைம்ல எப்படி நாங்கள் இது பண்ணிக்கிறது. அந்த மாதிரி சில இப்போ பிஜி படிக்கிற பிள்ளைங்கலாம் சில நேரத்தில் வந்து டக்குன்னு நடுவில் மேரேஜ் பேசிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பிள்ளைங்க வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் படிப்பை தொடர முடியாம. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனா வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தான் சார் அவங்க கேட்குறாங்க. இது அந்த மாதிரி சூழ்நிலையில உள்ளவங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார், நான் கொஞ்சம். ஆமா, அவங்களும் அனுப்பியிருந்தாங்க சார், பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பியிருந்தாங்க. அதுதான். how to stay mentally strong during difficult times கேட்டிருக்காங்க மேடம். ஓகே 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 சார், ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சமயம் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே வரும் சார். ஃபர்ஸ்ட் வந்து ரீச் அவுட் டு த அதர் பீப்புள், மீன்ஸ் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உன்னோட வெல்விஷர் பெரியவங்களா இருக்கலாம், அத்தை மாமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம். முதல்ல நம்ம போய் பேசணும் சார்.
ஆனா யார்கிட்ட பேசுறோங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம எடுத்துப்பாங்களா, நம்ம மேல உண்மையில அக்கறை இருக்கிறவங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணோம் சார். அவங்க வந்து இப்படி ஷேர் பண்ணும்போது என்னன்னா, அவங்க கொடுக்குற அட்வைஸை தாண்டி நான் ஏதோ பெரிய ஆளுங்க மாதிரி அட்வைஸ் பண்ண நினச்சிக்கோனா, நான் என்னோட இதில் அபிப்பிராயம் சொல்கிறேன். அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம சொல்லும் போதே பாதி விஷயம் வந்து எப்பவுமே சார் நம்ம மனசுல 1000 விஷயம் இருக்கும். அது வெளியில சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே சில விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்கும். வெண்ட் அவுட் ஆகும்போதே பாதி மைண்டு கிளியர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று நம்மளுக்கே என்ன பண்ணணும்னு புரியும், இல்லை அடுத்தவங்க சொல்றதும் கரெக்டாக இருந்ததுன்னா அதை நம்ம கேட்டு நடந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல அடுத்தவங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது நம்மளால தாங்க முடியலங்கும் போது ரீச் அவுட் பண்ணும் சார் அடுத்தவங்கள்ட்ட. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, சொல்லலாமா வேணாமா, நம்ம மனுஷங்கனாலே தப்பு பண்றவங்க தான், அதனால எந்த தப்புமே வந்து தவறு கிடையாது அப்படிங்கிறது தான் சார். சார் நான் ஒன்று சொல்லவா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? இப்போ நடுவில் கேட்கல, இப்போ கேட்குது. சரிங்க மேடம், நீங்க சொல்லுங்க. அதாவது காலேஜ் லெவல்ல நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது, உங்களால வந்து அந்த சிச்சுவேஷனை எடுத்துக்க முடியல, இல்ல அது எப்படி ரீச் அவுட் பண்றது, என்ன பண்றது தெரியல அப்படிங்கும்போது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அட்வைசர்ஸ்னு வைக்கலாம் சார். இது வந்து ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த அட்வைசர்ஸோட இது என்னன்னா, இப்போ ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 3 அட்வைசர்ஸ் இருக்கணும். 7 பேருக்கு ஒரு அட்வைசர் அப்படி வச்சிங்க அப்படின்னா, நாங்கலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க ரெகுலராக அவங்க மீட் பண்ணுவாங்க. ரெகுலராக அவங்ககிட்ட நீங்கள் என்ன வேணால் பேசலாம், உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லலாம். அது வெளியில் போகாது. அதுக்கு உள்ள சொல்யூஷனை இவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு வழியாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அது ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஏற்படுத்தலாம். 2வது வந்து ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்து மெடிக்கல் ரேடியோகிராஃபி எடுத்துக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வருது வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. எவ்வளோதான் நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் 2 வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அது எக்ஸ்ரே எடுக்கும்போது அது வந்து குழந்தைய பாதிக்கும். ஸோ அதனால அவங்க எக்ஸ்ரேயில் இருக்கும்போது அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் சொல்லுவோம். அவங்க வந்து அவங்க பயப்படுறது என்னென்னா இந்த அட்டெண்டன்ஸுக்கு தான். ஏன்னா அவங்க அட்டெண்டன்ஸுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சிச்சு, அவங்களால வர முடியல, அது ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் அவங்க காலேஜுக்கு வரல வச்சிங்களேன், அடுத்த வருஷம் தான் அவங்க எடுத்துக்க முடியும் அந்த கோர்ஸை. அந்த கோர்ஸ் அடுத்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மறைக்க பார்ப்பாங்க, இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரைடே குழந்தை பிறந்திருக்கு, மண்டே வந்துட்டா கிளினிக்கு. ஃப்ரைடே குழந்தை பிறந்திருக்கு அவளுக்கு. என்னோட கிளினிக்கில் தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. அது ஒரு சைனீஸ் பொண்ணு. சைனீஸோ கொரியனோ ஏஷியன் பொண்ணு. அது அவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ரொம்ப பயப்படுறவங்க. ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க அந்த பிள்ளைங்க. அவ வந்துருச்சு. காலையில் பார்த்தா க இதில் இருக்கிறா டிபார்ட்மெண்ட்டில். நான் சொன்னேன், நீ எங்கே ஏன் இப்படி இப்போ வந்த, என்ன ஆச்சு? எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கா, இல்லாட்டி இவ வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து அவ சொல்றா, ஃப்ரைடே குழந்தை பிறந்துருச்சு, என்னோட மதர் இன் லாட்ட விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா. இந்த பாரு, உனக்கு கிளியராக நாங்கள் ரூல்ஸ் சொல்லிட்டோம். நீங்கள் சாரி, அவங்களுக்குலாம் 2 வீக்ஸ் வந்து டைம் இருக்குது. 2 வீக்ஸ் நீ பிரேக் எடுத்துக்கலாம். அப்படியே நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாட்டி கூட நீ சம்மரில் அந்த மேக்கப் கிளாஸஸ் நிறைய கொடுக்குறோம் நாங்கள். மேக்கப் கிளாஸஸ் இருக்குது. நீ அதை நீ மேக்கப் பண்ணிடலாம். நீ இப்போ வந்து இங்கே வந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது அதுக்கு. சப்போஸ் நீ வந்து மெஷினை தள்ளுற, ப்ளீடிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீ எங்களை ப்ளேம் பண்ண முடியாது. நாங்கள் கிளியராக ரைட்டிங்கில் கொடுத்தாச்சு, அவளும் சைன் பண்ணிட்டா, அவளும் சைன் பண்ணிடுவான், நாங்களும் சைன் பண்ணிடுவோம். இந்த 2 வீக்ஸுக்கு அவளுக்கு வந்து பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்தாலும் சில சில லிமிட்டட் இதுதான் நாங்கள் கொடுப்போங்கிறதெல்லாம் சைன் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ரூல் தெரியணும். இது எந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லணும், இந்த பாரு பயப்படாத, உனக்கு டைம் இருக்குது இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு, நீ மேக்கப் பண்ணலாம். இப்போ நீ வந்து அன்னைக்கே அனுப்பிட்டேன் அவளை, கொஞ்ச நேரத்துலேயே யூ கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னால் அதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது நான் இருப்பேன் அப்படின்ட்டு. இல்லை ஐ கேனாட் டேக் த சான்சஸ், நான் தான் லயபிள் ஆயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது
டீச்சர்ஸ் வந்து கைண்டாக தான் இருக்கணும். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கூட இப்போ ஆர்ட்ஸ் காலேஜெல்லாம் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த 2 மாதம் வர முடியல அப்படின்னா அவங்க சம்மரில் மேக்கப் பண்ணிக்கிட்டோம் ஏதாவது பண்ணட்டும். இல்லாட்டி டேக் ஹோம் கொடுங்க. டேக் ஹோம் கொடுத்து இதை முடிச்சோம். புக்கை படிக்கிறது வீட்டில இருந்தே படிக்கலாமே, ஆன்லைனில் இருக்குது. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுனால இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். புரியுது. இது ஒரு சிச்சுவேஷன் தான். நம்ம அதுதான் வந்து முத்துமாலை மேடம் இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொன்னது அந்த ஸ்டூடெண்ட் கேட்டதை வச்சு அவங்க அந்த எக்ஸாம் டைப் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா. இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்கீங்க. அது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் வந்து பிரச்சனை வரும்போது, அதாவது இதை பேஸ் பண்ணும்போது மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க பிள்ளைங்க. ப்ராப்ளம்னு வரும்போது நிச்சயமா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். எல்லா நேரத்திலும் இப்ப நம்ம இப்ப பிரெக்னண்டா இருக்கிறாங்க அப்படின்னா, பிரெக்னண்டா இருக்கிறப்பவே நமக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. அப்போ நம்மளோட சூழ்நிலை நம்மளால எக்ஸாம் எழுத முடியுமா, நம்ம போக முடியுமா, அந்த மாதிரி பல கொஸ்டின் அவங்களுக்குள்ளே வரும். அவங்களுக்குள்ளே வர கேள்விகளுக்கு அவங்க பதில் கண்டுபிடிச்சாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அந்த பதட்டம் இல்லாத போயிடும். அவங்க வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முடியும். அது எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா முடியாது. எந்த ஆன்சரும் கிடைக்காது. எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற வந்து அதுக்கு ஆன்சரை அவங்க கொஞ்சம் யோசித்து பல 4-5 கோணத்துல பல கோணங்கள்ல சிந்திச்சு ஒரு பார்த்தாங்கன்னா பல கோணங்களை இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ல எது எனக்கு சாத்தியம் அப்படின்றத பார்த்து அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா டிசிஷன் மேக்கிங் சரியா இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை வராது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இது டிசிஷன் மேக்கிங் தான். அங்க ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன டிசிஷன் எடுக்கிறோம், அந்த டிசிஷன்ல நாம அந்த சிச்சுவேஷனுக்கு என்னெல்லாம் கோணத்துல நம்ம டிசிஷன் எடுக்கலாம்ன்ற பல கோணத்தை ஆராய்ச்சி. அது முக்கியமான விஷயம். வேற யாராச்சும் சொல்றீங்களா மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அனுபவங்கள்? நாராயணன் சார் வாங்க. சக்கரபாணி சார் போயிட்டாரு. மேடம் மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்குது பல சிச்சுவேஷன்ல, அதாவது இப்ப டிஃபிகல்ட் டைம்ல நமக்கு. ஆனா திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றாரு. அந்த குறள் எப்பயுமே எனக்கு நம்ம அப்துல் கலாம் சொல்வாரு, இடும்பைக்கு இடும்பைப்படுவர், இடும்பைப்படாதவர். இது வந்து கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி தான். இது வந்து அப்துல் கலாம் எப்பயுமே சொல்வாரு. இந்த கடின நேரத்துல எப்படி நம்ம காத்துக்கிறதுன்ற போது இந்த குறள் வந்து எனக்கு ஞாபகம். ஏன்னா அது தெளிவா சொல்லும். அந்த கஷ்டத்துக்கே நீ கஷ்டம் கொடுத்துரு அப்படின்றதுதான் அந்த குறள். அப்போ அந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அப்போ நம்ம முக்கியமா எந்தெந்த கோணத்துல நாம இதை வந்து கையாளலாம் அப்படின்ற அந்த சிந்தனை வரணும். உடல் பலமா இருக்கணும் சார். முதல்ல அந்த உடல் பலம் இருந்ததுன்னா வந்து கஷ்டம் தெரியாது, கஷ்டத்தை கடந்து போக முடியும். 2வது கோல் வந்து நம்ம எதை அடையணுங்கிறதுல தீர்மானமா இருக்கணும். இடையில எது வந்தாலும் அதை கடந்து போகணுங்கிற மன உறுதி வந்து நமக்கு இருக்கணும். இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நம்மளால கடந்து போக முடியும். ஆனா இந்த ஹைஸ்கூல் லெவலை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்க போய் மாட்டுறது லவ், அதுலதான் போய் மாட்டுங்க. மாட்டிட்டு அதுலதான் அதுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க. இத்தனோண்டு இருக்கிறதுல இருந்து அதுங்க நிலைமை அப்பதான் ஆயிடும். அப்பதான் வந்து எல்லா பாடத்தை கவனிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கலாம், முதல்ல படிப்பை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ள வளர்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களோட பழகணும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா சரியா இருக்கும். அதுதான் அப்படிதான் மனசு வந்து. இப்போ டிஃபிகல்ட் டைம்னா பிள்ளைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் கடினமான நேரமா இருக்கும்? நீங்க சொன்னது லவ் ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாம் படிக்கலன்னா அது ஒரு இது இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி வேற என்னென்ன பிரச்சனை வரலாம்? ஆனா ஹை ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்ற பிள்ளைங்கிறது கிடையாது. ஸ்கூல்ல கம்மி, கல்லூரியில படிக்கிறீங்களோ சொல்ல. கல்லூரி பிள்ளைங்களுக்கு தான் அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. சில பேரு என்னோட படிக்கும்போது ஒரு பொண்ணு கணவனை இழந்த பிறகு படிக்கிறதுக்கு வந்தாங்க. அது இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அங்கதான் அந்த மாதிரி சிக்கல்கள் வரும். பள்ளிகளை பொறுத்த வரைக்கும்
சிக்கல் அப்படின்னா குடும்ப கஷ்டம் இருக்கும் சார். ரொம்ப தாங்க முடியாத குடும்ப பிரச்சனை இருக்கும். பெற்றோர்களோட சண்டை, ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுற அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை சார். தேர்வு நேரங்கள்ல வீட்ல ஏற்படுற சண்டை சச்சரவுகள், அதனால அவங்க கஷ்டப்படுவாங்க. அதான் 3வது தான் இந்த மாதிரி லவ் பண்றது அப்படிங்கிற இதுல போய் மாட்டிக்குவாங்க. அதுல இருந்து அவங்களால விடுபட முடியாது. அப்படிதான் ஹைஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வீட்ல இருக்கிற பிரச்சனைங்க, தாங்க முடியாத பிரச்சனைங்க இருக்கும். பாடம் வந்து தேர்வு நேரமா இருக்கும். இது 3 தான் இருக்கும். இது 3த்துக்குமே காரணம் இலக்க வந்து நம்ம சரியா வச்சுக்கணும். எது என்ன ஆனாலும் நான் முடிக்கணும், நான் படிக்கணும், அந்த ஒரே நினைவு மட்டும் இருந்ததுன்னா அதுல இருந்து அவங்க வந்துடலாம். சில நேரங்கள்ல பண கஷ்டமும் ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. அதுதான் அந்த வறுமை, அந்த குடும்ப வறுமை சூழல் வறுமை வந்து பல குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதாவது ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்ட முடியாத சூழல் இருக்கும். சார். அதுக்குதான் நமக்கு வந்து அரசாங்க பள்ளிகள்ல படிக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வராது. அவங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவை படிப்பு. அது எங்க கிடைக்குதோ அங்க படிக்கணும்னு நினைக்கணும். மற்றவங்க சொல்லணுங்கிறதுக்காக நம்மளோட தகுதிக்கு மீறி எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துட்டு பண கஷ்டப்பட்டா பயன் இல்லை. அது அவங்களோட அறியாமையால நிகழுது அப்படிதான் நம்ம நினைக்கணும். இப்போதைக்கு அரசாங்கம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துடுறாங்க. குழந்தைங்களோட அறியாமை இல்லை, இது தாய் தந்தையோட அறியாமை தான் அது முதல்ல. சில பிள்ளைங்க வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பிள்ளைங்க கூட உண்டுங்க சார். இல்ல நான் இப்படியே நான் படிச்சுக்கிறேன், நீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு கஷ்டத்தை பார்த்துட்டு சொல்ற பிள்ளைங்களும் உண்டு. ஆனா அது ஒரு சிலர் தான், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வறுமை அவங்கள வந்து ஒண்ணும் பாதிக்காது. ஏன்னா புத்தகம் கொடுத்துருவாங்க, நோட்டு கொடுத்துருவாங்க, பிள்ளைங்களுக்கு எழுதுகோல் கொடுப்பாங்க. இது இல்லாம லைன்ஸ் கிளப்ல இருந்து வந்து உதவி பண்ணுவாங்க சார். இன்னும் நிறைய பேர் வந்து சும்மா நோட்டெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. பள்ளிகள்ல வந்து வாலண்டியர்ஸா வந்து நாங்க இதை செய்யறோம், பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நாங்க கேட்டு செய்யறோம் அப்படின்னு செய்யும் போதெல்லாம் அந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுறதுக்கோ துணிமணிக்கோ இதுக்கோ பிரச்சனைங்க வராது. வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவங்களுக்குன்னு வர்றது படிக்க முடியாம போறதும் கவனச்சிதறலும் தான் இவங்களுக்கு வர்ற கஷ்டங்கள். சொல்லுங்க மேடம். அது வறுமை வந்து இங்கேயும் நிறைய இருக்கு சார். நம்ம வந்து இது என்னவோ பெரிய ரிச் கண்ட்ரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய வறுமை இருக்கு. அதுவும் கம்யூனிட்டி காலேஜ் நான் டீச் பண்ண காலேஜ் வந்து ஏழை ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்டேட் காலேஜ் அது. அவங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப குறைச்சல். ஆனால் காலையில் வந்து அவங்க 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். ஏன்னா கிளாஸ் வந்து 7:30க்கு 8:00 7:30 to 8:00 கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அவங்க சீக்கிரமே வரணும், கிளினிக்கில் 7 மணிக்கே இருக்கணும். ஸோ அதனால அவங்க முக்கால்வாசி வறுமையினால சாப்பிடாம வர்றதை நாங்கள் கவனித்தோம். வறுமையினால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வர்றாங்க நிறைய குழந்தைங்க, அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேஸ்கெட் இருக்கும் சார். அதில் வந்து நாங்கள் வந்து 9 பேர் ஃபேக்கல்ட்டி, 9 ஃபேக்கல்ட்டியும் 2 பேர் வந்து ஒருத்தங்க ரொட்டேஷனில் வந்துட்டுருக்கோம். 2 பேர் வந்து அந்த வாரத்துக்கு நாங்கள் வந்து இந்த புரோட்டீன் பாரு இந்த மாதிரி ஏதாவது அப்போ எடுத்து அப்படியே சாப்பிட்றாப்புல அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுருவோம். பேஸ்கெட்டில் யார் என்ன போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதில் போட்டுருவோம். யார் வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதை. ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதும் அனானிமஸாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. அவங்க அந்த அது வந்து ஒரு இடத்துல வச்சுருப்போம். நாங்கள் சொல்லிட்டோம், உங்களுக்கு வந்து பசிக்குதுன்னா இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சின்ன இந்த தண்ணியை ஊற்றி சாக்லேட் மில்க் மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இங்கே கிடைக்குது. அதெல்லாம் அந்த 2 ஃபேக்கல்ட்டி ஒரு வாரத்துக்கு நான் இன்னைக்கு பண்ணேன்னா அடுத்த வாரம் வேறு யாரோ 2 பேர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணதுன்னா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை அது பண்ணுறது. ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அதை பிள்ளைங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதை வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு பசிச்சதுன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 நாளில் காலி ஆகிடும். ஆக்சுவலாக திருப்பி கொண்டு வந்து நாங்கள் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு இறப்பு, அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க வச்சுங்களேன், அது பெரிய ஒரு ட்ராமாவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது ஏன்னா அவங்க வந்து பிரெட் வின்னராக இருப்பாங்க, அவங்க அப்பா தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க அம்மா தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி ஆச்சு எங்கள் கிளாஸில், எங்கள் வேலையில். அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டரே பண்ணல, அது ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு.
அது வந்து அடுத்த செமஸ்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை. நாங்கள் வந்து முதல்லயே செக் பண்ணிடுவோம் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, கண்டினியூ போன செமஸ்டர் இருந்தவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். இந்த பொண்ணு ரெஜிஸ்டர் பண்ணலை. உடனேயே வந்து அந்த நாங்கள் சொன்ன அந்த மாதிரி எந்த பொண்ணு ரெஜிஸ்டர் பண்ணலன்னொடனே கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த ஹாலிடேஸில். அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து அதுக்கு அதுக்கு கீழே ஒரு தம்பி இருக்கான், அவளுக்கு கீழே சின்ன பையன் தம்பி இருக்கான். இந்த தம்பி இதுதான் இதுக்கு ஒண்ணுமே இல்லை, இப்போ பணம் இல்லை, ஒன்றும் கிடையாது. இருக்கிற இதை வச்சு சமாளிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அழுதுருக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாரும் சொன்னோம் அது கடைசி செமஸ்டர் கிராஜுவேட் பண்ண போறா. நாங்கள் எங்கள் மீட்டிங் நடந்துச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொன்ன உடனே நாங்கள் எல்லாருமே பிச்சின் பண்ணோம். அந்த செமஸ்டருக்கு உள்ள டியூஷன் ஃபீஸை நாங்கள் கட்டிடுவோம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு நீ வந்துரு, உனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டியாச்சு, நீ இந்த செமஸ்டர் முடிச்சிடணும், இதோட கிராஜுவேட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு வர சொன்னோம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பி ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிறான். இங்கே வந்து 12ஆம் கிளாஸ் மட்டும் ஃப்ரீ எல்லாருக்கும். ஆனால் அதையும் இந்த கவுன்சிலர் மூலம் சொல்லி அவங்களுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணி, இந்த அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, இந்த 2 பேர் தானே தனியாக இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்களோட சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. சாப்பாடோ வறுமையோ சரி எல்லாருக்கும் கொண்டு ஒரு சின்ன இது கொடுக்கறது பெரிய கஷ்டம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சமாவது பண்ண முடியும். கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணாங்க. கவர்மெண்ட் நிறைய உணவு திட்டம்லாம் கொண்டு இருக்காங்க. காலேஜ் லெவலில் அது பண்ணுறது இல்லை. இந்த ஊரில் அப்படி நாங்கள் பண்ணோம், அதை சொல்லலாம்னு நினச்சேன் சார். உண்மை இது எல்லா இடத்துலயும் வந்து இந்த சிச்சுவேஷன் நடக்குது. அது சூழல்ன்றது எங்க வேணா யாருக்கு வேணா வரும், அதுதான் உண்மை. நீங்க நல்ல உதாரணம் கொடுத்தீங்க மேடம், நன்றி. இது வந்து பல காரணங்கள், கடினமான காரணங்கள் இருந்து வீட்டுல தான் நிறைய இருக்கும். அப்பா அம்மா எப்பயுமே சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பிள்ளைங்க வந்தா இங்க படிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்பா எப்பயுமே குடிச்சிட்டு அம்மா அடிச்சிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில வீட்டுல நிறைய காசு கொடுப்பாங்க, இதுங்க வந்து ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு அப்புறம் கஷ்டப்படுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. வேற வேற சூழல் இருக்கு. ஒவ்வொருத்தரோட சூழலுக்கும் வந்து இந்த மனநிலை வந்து அவங்கதான் காரணன்றத உணரணும். சில சூழல்கள்ல இந்த மாதிரி முடியாத கஷ்டமானது, வசந்தி மேடம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சூழல் வந்ததுன்னா அது வெளிப்படையா பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயோ டீச்சருங்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயோ அதை முதல்ல சொல்லணும். அவங்க சொன்னாதான் அவங்க அதுக்கு அடுத்த வழி என்னன்றத பார்ப்பாங்க. மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கு சுத்தி இருக்கிறவங்க நிச்சயமா எல்லாருமே உதவுவாங்க. பெரும்பாலும் அதுல யாருமே மாற்று கருத்து கிடையாது, உதவுவாங்க. நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 10th ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, ரொம்ப நல்லா படிக்கும் அந்த பொண்ணு, நல்ல புத்திசாலி பொண்ணு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அந்த 10thலயே அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. பையன் வந்து ஏதோ ஒரு கிராமத்துல இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் சொத்து இருக்கு, ஏதோ கொஞ்சம் சொத்து வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து காலெல்லாம் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பாரு. வயசு 30 வயசுக்கு மேல ஆகுது. அவ அப்பதான் வந்து 10th படிக்கிறா. அவருக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி ஏற்பாடு பண்றாங்க எங்க அப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்துறாரு, எனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்கு, எங்க அம்மாவும் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவை நான் வர சொல்லி அவங்க அப்பாவோட நான் பேசினேன் சார். பேசிட்டு, நீங்க வந்து அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும், நல்ல உத்தியோகத்துக்கு போகும், நீங்க வந்து இந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னோன்னா, அவரு வந்து படிக்கட்டும், ஆனா அவ வந்து படிச்சு முடிச்சுட்டான்னா நான் எங்க போய் மாப்பிள்ளை பார்ப்பேன், என்னால என்ன பண்ண முடியும், நானே ஆட்டோ ஓட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாப்பிள்ளை சொத்து பத்தோட வந்திருக்கான், நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் சொன்னேன், நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன், ஒரு நம்ம கொஞ்சம் வருஷம் போட்டோம், +2 முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்க வந்து இவ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்குவா, நீங்க கவலைப்படாதீங்க, முதல்ல படிக்க வைங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட தொடர்ந்து 3-4 நாள் பேசிக்கிட்டே இருந்தேன் சார். படிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கே புரிஞ்சுட்டு, இந்த பையனுக்கு நம்ம கொடுக்க கூடாது, நம்ம பொண்ணு இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு
அப்புறம் அந்த பையனை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா வந்தா சார். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து சொல்லும் போதுதான் நமக்கு அது என்னன்னு தெரியும். அது அவசர நீங்க காலத்துல சொல்றது சிலர் அவசர காலத்துல முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து தவறான முடிவுன்றது பின்னாடிதான் புரியும். ஆமா, இத வந்து மற்றவங்க கிட்டயும் டீச்சர்ஸ்க்கும் தெரியக்கூடாது. தெரியறதையும் அவ விரும்பல. அதனால இத வந்து ரகசியமா நீங்க வந்து பேசியே எங்க அப்பாட்ட சொல்ல. அதே மாதிரிதான் நாங்க. ஆனா அவரும் நல்ல மனுஷனா இருந்ததுனாலதான் நாங்க சொன்னதையும் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல, இது என்னால மட்டும்னு நான் சொல்ல வரல. அவருக்குமே அத பத்தி ஒரு எண்ணம் இருந்திருக்குமா இருக்கும். நான் சொன்ன உடனே அவருக்கும் அது ஏற்புடையதா இருந்ததுனால அவர் பண்ணி முடிச்சாரு. அவ்ளோ நல்ல பொண்ணு சார். தங்கமான பொண்ணு அது. அப்புறம் நல்லா படிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான். நல்ல மனுஷன்றதுனால தான் நீங்க கூப்பிட்ட உடனே பேசுறதுக்கு வந்தாரு. இல்லைன்னா வந்திருக்க மாட்டாரு. வந்திருக்க மாட்டார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. வேற ஏதாச்சும் கருத்து இருக்கா? முடிச்சுக்கலாமா? எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கு. சில கேள்விகள்லாம் இருக்கு. நம்ம பிறகு பேசுவோம். ஒரு 4-5 கேள்வி இன்னைக்கு நிறைய பேசணும். ஒண்ணு வந்து ஹவு டு அவாய்ட் ஆங்ஸைட்டி பத்தி பேசணும், சோஷியலைஸ் பத்தி பேசணும், அப்புறம் வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறது பத்தி பேசணும், அப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட் பத்தி பேசணும். ஒரு 4 கேள்வி நல்ல முறையில நம்ம கலந்துரையாடணும். இது அத்தனை கேள்விகளும் நம்ம முத்துமாலை மேடம் அவங்க கல்லூரியில மாணவர்கள்ட்ட இருந்து கொண்டு வந்த கேள்விகள். அது வந்து மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மாதிரி மாணவர்கள் கிட்ட நாம வந்து, அதாவது சின்ன குழந்தைங்கிறத விட ஒரு ஒரு வளர்ந்த பிள்ளைங்க, கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நாம வந்து கேள்வி கேட்க சொல்லி அந்த கேள்விகளுக்கு நாம பதில் சொல்லலாம். இந்த பதிலையும் நம்ம வந்து சொல்லும் போது சில பதில்கள் வந்து நம்ம சொல்ற பதில் எல்லாமே அவங்களுக்கு பொருந்துமானா பொருந்தாது. அப்போ அது பொருந்துற மாதிரி இருக்கிற பதில் மட்டும்தான் நான் வச்சுக்குவேன். மற்றதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியா வரணுன்றதுக்காக ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி, மாணவர்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியை எடுத்துட்டு வரேன். நம்ம கலந்து கொண்டு நல்ல ஒரு பதில் எல்லாருக்கும் கிடைச்சது. மகிழ்ச்சி. இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு தோணுச்சுனாலும், பிள்ளைங்க எதனா கேட்கிறாங்க அப்படின்னாலும், இப்ப நம்ம குழந்தைங்களும் கேள்வி கேட்டாங்கன்னா அது நம்ம பிள்ளைங்களும் வந்து மாணவர்கள் தான். அவங்க கேள்வி கேட்டாலும் நம்ம குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த குறிப்பை எடுத்துட்டு வந்து எனக்கு உடனே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் வந்து அதை பதிவு பண்ணி வச்சுப்பேன். அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி வரும்போது அதை பத்தியும் நம்ம அலசலாம். மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். முத்துமாலை மேடம்க்கு ஒரு நன்றி. ஏன்னா அவங்கதான் இந்த கேள்விகளை கொண்டு வந்திருந்தாங்க. நான் கேட்ட எனக்கு கிடைச்ச கேள்வி இன்னும் கொஞ்சம் இருக்குது. பிறகு பேசுவோம். நம்ம வினிதா சார் இடையில வந்து அவரோட பேசுறதுக்கு அவருக்கும் நன்றி கூறுகிறேன். மற்றவர்களுக்கும் நன்றி கூறி, வசந்தி மேடம் எல்லாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பார்க்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.